இந்த வீடியோல நம்ம வந்துட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதே பார்க்கலாம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸை ஒரு ஸ்டோரியாவும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்ல எந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெஃபினிஷன்: improper fractions are those fractions in which the numerator is greater than the denominator. numerator denominator நமக்கு ஆல்ரெடி தெரியும். numeratorங்கிறது டாப் நம்பர், denominatorங்கிறது பாட்டம் நம்பர். An improper fraction is a fraction where the numerator is greater than or equal to the denominator. விட numerator பெரிய நம்பரா இருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. 5/3, 8/4, 11/7. இது எல்லா நம்பர்ஸ்லையுமே மேலே இருக்கிற நம்பர் டாப் நம்பர் அதிகமாகவும் கீழே இருக்க பாட்டம் நம்பர் சின்ன நம்பராகவும் இருக்கு. ஸோ these are all called improper fractions. ஒரு ஸ்டோரியை பார்க்கலாம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கேக்கை வச்சு. ரியா பேக் 3 கேக்ஸ், ஈச் கட் இன்டு 4 equal pieces. ரியா வந்து 3 கேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த 3 கேக்ஸையும் 4 ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணி வைக்கிறாங்க. 1 கேக்கை எவ்வளோ பீசஸாக கட் பண்ணால் நமக்கு ஈக்குவலாக 4 பீசஸ் கிடைக்கும் அப்படின்னா 4 பார்ட்ஸாக. ஸோ டோட்டலாக 4 பார்ட்ஸ் 4 பீசஸாக கட் பண்ணும்போது தான் நமக்கு 1 கேக் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 கேக்ஸ்னா 4 2s are 8. ஸோ 8/4 பீசஸ் தான் 2 கேக் இல்லையா? 3 கேக் வேணும்னா நம்ம எகைன் 4 ஆட் பண்ணணும். ஸோ 12/4 பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணாதான் நமக்கு மொத்தமாக 3 கேக்ஸ் இருக்கும். ஸோ ரியா பேக் பண்ணது எவ்வளோ கேக்ஸ்? 3 கேக்ஸ். அந்த 3 கேக்ஸையும் 12/4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ரியா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஏட் 9 பீசஸ். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் சேர்ந்து மொத்தமாக ஒன்லி 9 பீசஸ் மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? 9/4. இதில் வந்து நியூமரேட்டர் வந்துட்டு லார்ஜர் நம்பராக இருக்கா, டினாமினேட்டர் வந்து ஸ்மாலர் நம்பர். ஸோ இட் இஸ் அன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதுக்கு அர்த்தம் என்னது? 9/4னா 2 ஃபுல் கேக் சாப்பிட்ருக்காங்க. அகெயின் அடுத்த கேக்கில் 1/4 போர்ஷன் சாப்பிடும்போது தான் நமக்கு எவ்வளோ வரும்? 9/4. ஸோ இட் மீன்ஸ் 2 ஹோல் கேக்ஸ் அண்ட் 1 பீஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் கேக். அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம்? 2 1/4. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்த நம்பரை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பீஸாவை வந்துட்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. 1 பீஸா 8 ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ate 10 slices, எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க? 10 slices சாப்பிட்ருக்காங்க. யூ ate 10/8 பீசஸ். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க? 10. பட் எவ்வளோ? 1 பீஸா வந்து 8 slices தான். அப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க? மோர் தென் 1 பீஸா. திஸ் இஸ் இம்ப்ராப்பர் பிகாஸ் யூ ate மோர் தென் 1 பீஸா. மோர் தென் 1 இருக்கிறது எல்லாமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். இந்த பிக்சர்ஸில் பாருங்க. The numerator, this shows us the number of pieces we have. மேலே இருக்க நியூமரேட்டர் வந்துட்டு எவ்வளோ பீசஸ் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நியூமரேட்டரில். டினாமினேட்டர் ஷோஸ் இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வி ஆர் டிவைடிங் வி. எவ்வளோ பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இங்கே எவ்வளோ பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே இருக்க 7 அப்படிங்கும்போது 1 ஹோல் பீஸா ஃபுல்லாக வந்துடும். நெக்ஸ்ட் அகெயின் அடுத்த பீஸால எவ்வளோ பார்ட்ஸு? 1 2 3. ஸோ 4 + 3/4ங்கிறது தான் நமக்கு 1 ஹோல் பார்ட்டும் வந்துடும். 1 × 3/4 தான் என்னது? 7/4. இதை நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2ல சாக்லேட்ஸ் பற்றி போட்டிருக்காங்க. A box has 5 chocolates. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கும்? 5 chocolates. If you ate 7 chocolates, you ate 7/5 boxes. நம்ம 7 சாக்லேட் சாப்பிட்டா நம்ம எவ்வளோ பாக்ஸஸ் சாப்பிட்ருக்க முடியும்?
ஒரு பாக்ஸ்ல ஒன்லி 5 சாக்லேட்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம 7 சாக்லேட் சாப்பிட்டோம்னா எப்படி எழுதுவோம் அதைய 7/5. தட் மீன்ஸ் ஒன் ஃபுல் பாக்ஸ். ஒரு பாக்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு again அடுத்த பாக்ஸ்ல நம்ம 2 எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் எடுத்தாதான் நம்மளால 7/5 பாக்ஸஸ் சாப்பிட முடியும். இப்போ புரியுதா? எப்படி வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் புக்ஸ் பேஸ் பண்ணி a shelf holds 6 books. ஒரு ஷெல்ஃப்ல only 6 books தான் கேரி பண்ணியிருக்க முடியும். if you keep 13 books உங்ககிட்ட 13 books இருக்குன்னு வச்சுக்கலாம். that's 13/6 shelves தான் நம்ம வந்துட்டு கீப் அப் பண்ணணும். இப்போ அப்படின்னா நம்ம எப்படி கீப் பண்ண முடியும் புக்ஸை? ஒன் ஷெல்ஃப்ல 6 புக்ஸ். அகைன் அடுத்த ஷெல்ஃபுக்கு போனாதான் நம்மளால அடுத்து நம்ம 13 புக்ஸை நம்ம கேரி பண்ண முடியும். 6 2s are 12. ஸோ 2 ஷெல்ஃப் சேர்ந்தாதான் 12 புக்ஸ் வைக்க முடியும். அகைன் ஸோ 2 ஃபுல் ஷெல்ஃப்ஸும் நம்ம வச்சதுக்கு அப்புறம் அகைன் எவ்வளோ புக்ஸ் இருக்கும்? 1 எக்ஸ்ட்ரா புக் இருக்குமா? ஸோ 2 ஃபுல் செல்ஸ் அண்ட் 1 எக்ஸ்ட்ரா புக். இப்படிதான் நம்ம ஃப்ராக்ஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இது எல்லாமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் tells us we have more than one whole. ஒன் ஹோல் பார்ட்ல அதிகமா இன்னும் நம்ம எடுத்துக்க கூடியது தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as மிக்சட் நம்பர்ஸ். இது எப்படி நம்ம மிக்சட் நம்பர்ஸை நம்ம எழுதணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் டு மிக்சட் நம்பர்ஸ் பாருங்க எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நியூமரேட்டர் விட டினாமினேட்டர் அதிகமாக இருக்கிறது தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். நியூமரேட்டர் 7, டினாமினேட்டர் 3. ஸோ இது வந்து இம்ப்ராப்பரா இருக்கு இல்லையா? மிக்சட் நம்பரா இதை எப்படி மாற்ற முடியும் பாருங்க. 3 வந்து 1 பார்ட்னு வச்சுக்கலாம். அப்போ 2 3s are 6. அப்போ 2 பார்ட்ஸ் சேர்ந்ததுன்னா 6. ஸோ 6 இன்டூ இன்னும் மறுபடியும் அகைன் இன்னொரு பார்ட் கூட போகணும் நம்ம. 2 ஃபுல் பார்ட்டு, அதில் இன்னும் அடுத்த 1 பார்ட் 1/3 இப்படி போடுறதுக்கு பேரு தான் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ். இந்த பிக்சர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தம் எவ்வளோ இருக்கு பாக்ஸஸ்? 1 2 3 6 9. மொத்தமா 9 பாக்ஸஸ் இருக்கு. இதுல எவ்வளோ ஷேட் ஆயிருக்கு? 6 7. ஸோ 7/9 இப்படி எழுதி தான் நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம எழுத முடியும். ஸோ இதை எப்படி நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.